அதுக்கு அரைக்கச்சானை வச்சா கூட இவ்வளோ கருப்பாக இருக்காது, லைட்டாக தொட்டு வச்சாலும். இது வந்து வேற மாதிரியான சில மூலிகை, ஒரு முருகனுடைய பிரசாதமாக கூட இருக்கலாம். இல்லை சுவாமிகள் என்ன மாதிரி ஒரு சாமிகள் மைய அரைச்சி இதை வைங்க, மக்கள் மத்தியில் நல்லபடியாக இருக்கும், மக்களுக்கு நல்லபடியாக செய்வீங்க. இந்த நெத்தி புருவம் இருக்குதே, நமக்கு 3வது கண். நமக்கு இந்த மண்டவோடு இருக்குது, இந்த மண்டவோடு கீழே இது 3வது கண். நமக்கு இந்த 3வது கண்ணு கீழே தான் பொட்டு வைக்க சொல்லுவாங்க பெண்களை. ஆண்களுக்கெல்லாம் திறந்து இருக்கணும், பெண்கள் வந்து நீங்கள் அதை மூடி இருக்கணும். புரியுதா? ஆண்களுக்கு திறந்து இருக்கட்டும், சிவபெருமான் மாதிரி ஆண்களுக்கு திறந்து இருக்கணும். பெண்கள் நீங்கள் மூடி ஆனதான் அந்த இடத்துல பொட்டே வைக்கிறாங்க. புரியுதாப்பா? அந்த பொட்டு அந்த இடத்துல வைக்கையில் ஞானம் பிறக்கும், ஞானம் பிறக்கும். அதோட கொஞ்சம் மேலே தான் வச்சிருக்கிறாப்புல. ஞானம் பிறக்கும். நம்ம என்னென்னலாம் செய்யணுமோ, எதிர்மறை ஆற்றல் யாருன்னா என்னென்னா செய்து வச்சுருந்தாலும், எப்பா இப்போ இந்த பக்கத்தெருவில் சண்டை போட்டாலுமே, மண்மனைக்கு சண்டை போட்டாலுமே தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து வருது. கொண்டு போய் இப்போ ஸ்டேஷன் வாசலாம் யாரும் இப்போ போகிறது கிடையாது. இந்த சூனிய மந்திரத்தில் இறங்கிடுறாங்க. அவனா சூனிய மந்திரம்னு போயிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் அவங்க சூனிய மந்திரம் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்ல முதலமைச்சரை கேட்க மாட்டாங்களா? பொட்டு வச்சா. அதில் வேறு திருச்செந்தூர் போயிட்டு வந்திருக்கிறாரு, சீரடி போயிட்டு வந்திருக்கிறாரு. அவர் கிறிஸ்டினா இருந்து எப்படியெல்லாம் இதுக்கெல்லாம் போகலாமான்னு கேட்டாங்க. அந்த கிறிஸ்டின் கோயிலையும் அந்த ஆண்டவர்கிட்ட நடந்து தான் முட்டி போட்டு தான் போனார். அதையும் நான் பார்த்தேன். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected.